அக்பருல் குருதி வரலாற்றின் வெளிச்சம். அவர் மிகப்பெரிய வழிவெறி கொள்ளையின் தலைவர். அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டம், ராத்திரி பூரா வழிபறி தான். இப்னு குத்தாமா வரலாற்றில் அங்கீகரிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசான். அவர் எழுதுவார் தன் கிதாபிலே, இரவெல்லாம் வழிபறி, மக்கள் பயப்படுவார்கள் இவர்களுக்கு முன்னாலே. ஒரு நாள் அவர் அதிகாலையில் ஓய்வெடுக்கிறார். அவங்க இருக்கிற இடத்தை எல்லாம் மக்கள் கண்டுபிடிக்க முடியாது, இராணுவம்லாம் போக முடியாது. அப்படிப்பட்ட அடர்த்தியான காட்டுக்குள்ளே இருக்கிறார். அவர் சீடர்கள் எல்லாம் அவரை சுற்றி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அடர்த்தியான காட்டுக்குள்ளே அக்பருல் குருதி, அல்லாஹ் அவர் மீது ஒரு பார்வை பார்க்கணும்னு நினைக்கிறான். அதான் பெரிய விஷயம். கொடியவர்களா, தீயவர்களா, முருடர்களா, தடம் புரண்டவர்களா, அல்லாஹ்வுடைய ஒரு பார்வை பட்டுச்சுன்னா அப்புறம் அவங்களுடைய நிலை மாறிடும். அல்லாஹ் அந்த பார்வையை நமக்கு நசீபாக்குவானாக. நம்ம துஆவுல கேட்பாங்க, வர்சுக்னின் நவ்ரா, ஒரு நபர் எனக்கு வேணும் ரப்பே, உன் பார்வை ஒன்று எனக்கு கிடைக்கணும். அந்த பார்வை நம்ம மாத்திரும், தலைவிதியை மாத்திரும். அடர்த்தியான காட்டுக்குள்ளே இருக்கிறார். சுற்றிலும் பேரீச்சம் மரம் நிறைந்திருக்க, அவர் இருந்த இடத்துல 3 மரம் இருக்குது. 2 மரங்களும் கனி கொடுக்கிறது, ஒரு மரம் காய்ச்சி போயிருக்கிறது. அது பட்டு போன மரம், அதுல கனி இல்லை, இலைதலைகள் இல்லை. அந்த மரத்திலே ஒரு சிட்டுக்குருவி வேகமா வருது. எங்கிருந்து வருது? கனி கொடுக்கும் மரத்திலிருந்து வருகிறது. வந்து அந்த மரத்தில் போய் உட்கார்ந்துட்டு மீண்டும் திரும்பி கனி தரும் மரத்துக்கு வருகிறது. மீண்டும் இங்கிருந்து அங்க போகுது. இந்த காட்சியை வழிவரி கொள்ளையின் தலைவர் அக்பருல் குருதி பார்த்தார். பார்த்த உடனே அவர் நிலைமை மாறுது. டப்புன்னு எழுந்திருச்சிட்டார். எழுந்திருச்சு கரெக்டாக அதை கண்காணிக்கிறார். ஏன் இந்த சிட்டுக்குருவி இங்கே வருது, இங்கிருந்து ஏன் அங்கே போகுது, அது இங்கே வரவும் அங்கே போகவும். அவர் எண்ணுவார் 10 தடவை. சிட்டுக்குருவி எவ்வளோ சின்னதாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தா இந்த மரத்தில் வந்து கனியை எடுத்துட்டு அந்த மரத்துக்கு போகுது. அங்கே போய் என்ன பண்ணுதுன்னு பார்த்தா அங்கே ஒரு பாம்பு அந்த மரத்தை சுற்றி உட்கார்ந்து இருக்குது. அந்த பாம்பினுடைய வாயில் இந்த சிட்டுக்குருவி கொண்டு போய் இங்கே எடுத்த உணவை கொண்டு கொடுக்கு. ஒரு பாம்பின் வாயில அக்பருல் குருதி எழுந்திருச்சு பார்க்கிறார். மீண்டும் அந்த உணவை கொடுத்து விட்டு கனிதரும் மரத்துக்கு வருகிறது. இங்கிருந்து உணவை எடுத்து அங்க கொண்டு போய் மீண்டும் கொடுக்கிறது. மீண்டும் எடுக்க 10 தடவை வந்து போய் இருக்க அந்த மரத்தில் கனி இல்லை, இலை இல்லை. அவர் சொல்ற அந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். ஆச்சரியத்திலும் மிகப்பெரிய ஆச்சரியம். அந்த பாம்பை இந்த மரத்தில் அல்லாஹ் வச்சிருக்கலாமே, அந்த பாம்பை இந்த மரத்தில் வச்சிருக்கலாம். இந்த மரத்தில் வச்சிருந்தா அதாகவே பழத்தை எடுத்திருக்குமே. இல்லை, அந்த பாம்புக்கு கண் தெரியாது. அந்த பாம்புக்கு கண் தெரியாது. கண் தெரியாத பாம்பு இந்த மரத்தில் அல்லாஹ் வைக்கல. ஏன் தெரியுமா? அல்லாஹ் மிகப்பெரிய அன்பாளனும் கருணை உள்ளவனும். அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் மனிதனுக்கு மாத்திரம் அல்ல, விஷச்சந்துகள் மீதும் இருக்கிறது. இந்த மரத்தில் அடிக்கடி மக்கள் கனி பறிப்பார்கள். கனி பறிக்கிற போது அவர்களினுடைய அந்த நிலை, வேகம் அந்த பாம்பை அடித்து விடலாம். அந்த பாம்பு ஓடி போக முடியாமல், அது கண்ணும் தெரியாமல் இருப்பதால் பட்டுப்போன மரத்துக்கு மேல் உட்கார வைத்தான் அல்லாஹ். ஏன்? அந்த மரத்தின் பக்கம் யாரும் வரமாட்டார்கள். பட்டுப்போன மரம், இலையில்லை, காயில்லை, கனியில்லை. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என் ரப்பை. அவன் ரொம்ப பெரிய அன்பாளன், மிகப்பெரிய கருணை உள்ளவன். ஒரு பாம்புக்கு கூட பார்வையை போக்கியதற்கு பின்னால் உணவு கொடுப்பதற்கு அவனே ஒரு பறவையை தயார் செய்தான். என்ன நினைத்தீர்கள் ரப்பை? அல்லாஹ்வை புரியாததால் நான் மிகப்பெரிய சிரமத்தை சந்திக்கிறேன், கடும் துயருக்கு ஆளாகிறேன். கொஞ்சம் வியாபாரத்தில் அப்படி இப்படி ஆட்டம் கண்டால் நானும் ஆடி போகிறேன். ரப்பை புரிய வேண்டாமா? அவன் அன்பை விளங்க வேண்டாமா? அவன் கருணை எத்தனை மகத்தானது தாய்மார்களே. காய்தரும் கனிதரும் மரத்தில் வைக்காமல் பட்டுப்போன மரத்தில் கண் தெரியாத பாம்பை உட்கார வச்சு அது கொண்டு போய் 10 தடவை கொடுத்துச்சு. பார்த்த உடனே அந்த பாம்பு போதுங்கிற மனநிலைக்கு வருது. இப்போ பாருங்க,
அந்த சிட்டுக்குருவி கொண்டு போய் பாம்பு வாயில வைக்கிற போது பாம்பு வாயை பிளந்து வாங்குது. ஆனால் சிட்டுக்குருவியினுடைய சுண்டு இவ்வளவுதான் இருக்கும், பாம்பு வாய் இவ்வளவு பெருசா இருக்கும். அந்த சிட்டுக்குருவி பாம்பு வாயுக்குள்ள போற அளவுக்கு தான் சிறுசா இருக்குது. அந்த சிட்டுக்குருவியின் வாயில் இருந்து உணவை வாங்கும் அந்த பாம்பு ஒரு தடவை கூட சிட்டுக்குருவியை சீண்டவில்லை. அது வாய்க்கு வரும்போது பெருசா இருக்குது அப்படின்னு லவக்குன்னு கவ்விட்டா சிட்டுக்குருவி உணவா போயிடும் பாம்புக்கு. ஆனால் அந்த பாம்பு அதை செய்யல. ஏன்? அதற்குள்ளும் அல்லாஹ் அன்பை போட்டான். உனக்கு உணவு தருகிறது, அதற்கு தீங்கு செய்து விடாதே. வரலாறு பாடம், வரலாறு படிப்பினை, வரலாறு சாலிஹீங்களை உருவாக்கியது. சாலிஹீங்களின் வரலாறு சாலிஹீங்களை உருவாக்கும். அல்லாமா இப்னு குத்தாமா எழுதுவார், அதை பார்த்துவிட்டு துடிதுடித்து போனார். அக்பருல் குருதி அல்லிகாலா அல்லிகாலா, அவர் சொன்னார், நான் மீள வேண்டும், பாப விமோச்சனம் பெற வேண்டும். படைத்த ரப்பே, பார்வையில்லாமல் பாம்பை ஆக்கி பட்டுப்போன மரத்தில் வைத்து சிட்டுக்குருவியை கொண்டு உணவு கொடுக்கிறாய், அது உன் கருணை. ஒன்று எனக்கு தெரிகிறது, பாம்பை கண்டா கொல்லுங்கள் என்று பூமா நபிகள் சொன்னார்களே. அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க, பாம்பை கண்டா கொல்லுங்கள், அடித்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வருது. பாம்பு மனிதனுக்கு தீங்களிக்கும், பாம்பை பார்த்தா அடியுங்கள் என்று சொன்னார்களே. ரப்பே, அந்த பாம்பை நீ பாதுகாத்து உணவளிக்கிறாயே, எனக்கா ஆயிரம் ஆயிரம் மனிதர்களை சங்கடப்படுத்தி அவர்களின் சொத்துக்களை சூறாடி அவர்களின் நிம்மதியை குலைத்து நான் வாழ்கிறேன். இந்த வாழ்க்கை எவ்வளவு கேவலம். ஒரு குருட்டு பாம்புக்கு உணவளிக்கும் நீ எனக்கு ஹலாலாக கொடுக்க முடியாதா என்று சொல்லிவிட்டு தான் வைத்திருந்த ஆயுதங்களை, ஏற்பாடுகளை உடைத்து தகர்த்து எறிகிறார். எதை? கொள்ளையடிப்பதற்கு வச்சிருந்த ஆயுதங்களை. சத்தமிடுகிறார், என்னை பாவத்தை விட்டு வெளியாக்கி விடு அல்லாஹ், தீமை விட்டும் நீக்கிவிடு. இனி ஒரு முறை உன்னை மறந்த வாழ்க்கைக்கு நான் போக விரும்பவில்லை. இதோ என் கண்ணில் கண்டுவிட்டேன் உன் பேர் அற்புதத்தை, உன் பக்கம் நான் திரும்ப போகிறேன் என்றார். அந்த சத்தத்தை கேட்டு அந்த கொள்ள கூட்டம் பூரா ஓடி வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அவர் தலையில மண்ணவாரி தூவிக்கொண்டு கண்ணீர் வெடிக்கிறார். அவங்க எல்லாம் பேசுறாங்க, நம்ம தலைவர் ஒரு நாளும் அழுததில்லையே, ஒரு நாள் அழுததில்லையே. என்ன கண்டார் அவர்? அனைத்தையும் உடைத்து போட்டு இருக்கிறார் ஆயுதங்களை. அவ்வளவு பேர்கள் உடைச்சிட்டாங்க. கலானா கலா, அவர் சொன்ன அலிகலா அலிகலா, என்னை வெளியாக்கிடு என்று வானத்திலிருந்து சத்தம் வந்துச்சா, கலானாக்கா, உன்னை அனைத்தை விட்டும் வெளியாக்கி விட்டேன், வெளியாக்கிட்டேன். எங்கிருந்து? அசரீதி. அல்லாஹ்வினுடைய சுன்னத்தை ஒன்றை விளங்கிக்கங்க. கொஞ்சம் அவன் பக்கம் நீங்க வந்துருங்க, முழுசா அவன் உங்களை தூக்கிக் கொள்வான். கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் அசையுங்கள், ஒரு முடிவுக்கு வாருங்கள். நாட்டில பிரச்சனை, சமூகத்திலே சிக்கல், எங்கு பார்த்தாலும் ஈமானோடு போராட்டங்கள். நீங்கள் சரியாகுங்கள் என்று சொல்கிறேன், நீங்கள் நேர்வழியை தெளிவாக ஆக்குங்கள் என்று சொல்கிறேன். அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்ததை விட்டு வெளியே வந்து விடுங்கள் என்று சொல்கிறேன். எந்த தீங்கும் உங்களை பாதிக்காது என்று அல்லாஹ் வாக்களித்தான். லா யதுர்ருக்கும் மன் ضل إذا اهتديتم, நீங்கள் சரியானால் எந்த தீங்கும் உங்களை தொந்தரவு கொடுக்காது. தீங்கு செய்கிறவர்களாலும் தீங்கு கொடுக்க முடியாது. எல்லா ஆயத்தையும் ஓதுறோம், எல்லா வசனத்துக்கும் அர்த்தம் செய்கிறோம், ஆனால் நம்ம இன்னும் சரியாகணுங்கிற இடத்துக்குள்ள நுழைகிறது இல்லை. எல்லாத்தையும் கலட்டி போட்டு இன்னும் 5 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். எல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டு புறப்பட்டு வருகிறார் தன் பட்டாளத்தோடு. வரும்போது நினைக்கிறார், அவர் உடுத்திருந்த ஆடை, இந்த ஆடை பாவத்தோடு உடுத்தப்பட்ட ஆடை, இது 4 பேர்களை ஏமாற்றி அபகரித்த ஆடை, இதுவும் வேண்டான்னு கிழிச்சு போட்டார். ஆடையை கிழிச்சிட்டு இலைகளை எடுத்து பின்னாலையும் முன்னாலையும் வச்சுக்கிட்டார். மானத்தை மறைக்கணுமே, இலைகளை முன்னாலையும் பின்னாலையும் வைத்துக் கொண்டார். வரலாறு 1, பாடம் 1000. அப்போது அவர் உணர்வு சொல்லுது, ஆடை பாவமான ஆடை, அதை களைஞ்சு போடணும். களைஞ்சு போட்டுட்டார். அல்லாஹ் சொல்லிட்டானே, உன்னை என் பக்கம் நான் கொண்டு வந்துட்டேன்னுட்டான். அப்புறம் அவர் மனசுல அல்லாஹ் போடுறான், ஆடை வேண்டாம், கிழிச்சு போட்டுடு. கிழிச்சு போட்டுட்டாரு. ஆனா நிர்வாணமா போறது ஹராம், இலையை தூக்கி ஒட்டிக்கிட்டார். அதே போல அவ்வளவு பேரும் 3 நாளா
பசியோடு பட்டினியோடு தாகத்தோடு அந்த ஊரை விட்டும் காட்டை விட்டும் வெளியே வர 3வது நாள் ஒரு கிராமத்துக்குள்ளே நுழையிறாங்க. அந்த கிராமத்து வாயிலில் ஒரு பெண்மணி நிற்கிறாள். இவங்க எல்லாரும் வெறுங்கையோடு, சாப்பிடுவதற்கு ஒண்ணுமில்லை, உடுத்துவதற்கு ஒண்ணுமில்லை, பருகுவதற்கு ஒண்ணுமில்லை. அந்த கிராம வாசலில் நிற்கிற அல்லாமா இப்னு குத்தாமா சொல்கிறார், அந்த கிராம வாசல்ல ஒரு பெண்மணி நின்றால் அந்த பெண்மணி இந்த கூட்டத்தை பார்த்து கேட்கிறார், அல் வீக்கும் அக்பருல் குருதி, உங்கள அக்பருல் குருதி இருக்கிறாரான்னு கேட்கிறான். அந்த அம்மா கேட்குது. அந்த ஊருக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இவங்க இருக்கிற ஏரியாவுக்கும் அந்த ஊருக்கும் 3 நாள் பயணம். 3 நாள் கழிச்சு அந்த ஊருக்குள்ள அல் வீக்கும் அக்பருல் குருதி, அக்பருல் குருதி உங்களிலே இருக்கிறாரா? ஆமா. எங்கே அவரை? என் முன்னால் வர சொல்லுங்கள். முன்னால் வந்தார். அக்பருல் குருதி, உன்னை நான் காண வேண்டுமே. நீங்க தான் என்ன பார்த்துட்டீங்களே, உனக்கு தெரியாது, எனக்கு 2 கண்ணும் தெரியாது என்றார்கள். எனக்கு 2 கண்ணும் தெரியாது. அந்த அம்மாவுக்கு கண் தெரியாது. அல்லாஹ் கண் தெரியாதவர்களை வைத்து பாடம் நடத்துகிறான். அந்த பாம்புக்கு கண் தெரியாது, அதை கொண்டு இவருக்கு பாடம் கொடுத்தான். கிராமத்து எல்லையில் முகவரி தெரியாத அந்த பெண்மணி அல் ஃபீக்கும் அக்பருல் குருதி, அக்பருல் குருதி இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள். ஆம், கொண்டு வாருங்கள் என் முன்னால். வந்தபோது எனக்கு 2 கண்ணும் தெரியாது. அப்போ என் பேர் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேட்டாங்க. உனக்கு தெரியாது, 3 நாளாக இந்த கிராம வாசலில் நான் நிற்கிறேன். ராத்திரிக்கு வீட்டுக்கு போயிடுறேன், காலையில் அங்கே வந்து நிற்கிறேன். ஏன்னா 3 நாளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கனவில் காட்சி தந்து சொன்னார்கள், நம்ம ஊருக்குள்ளே அக்பருல் குருதி வருவார், நீ போய் வரவேற்க வேண்டும். ராயித்து ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முதல் நாள் கனவில் கண்டேன், 2வது நாள் கனவில் கண்டேன், 3வது நாளும் கனவில் கண்டேன். 3 நாளுமா இந்த கிராம வாசல்ல வந்து நிற்கிறேன்பா உன்னை எதிர்பார்த்து கொண்டு. ஆனால் அந்த அம்மாவுக்கு தான் கண்ணு தெரியாது. எப்படி கண்மணி நாயகத்தை பார்த்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கறதுக்கு இந்த கண்ணு தேவையில்லை, அதுக்கு வேற கண்ணு இருக்குது. ரசூலை பார்க்குற கண் இந்த கண்ணு மட்டும் வேண்டாம், அதுக்கு வேற கண்ணு இருக்குது. அல்லாஹ் நம்ம எல்லாரும் ஹயாத்தில் நபியை பார்த்து மௌத்தாக தௌஃபீக் செய்வானாங்க. அவங்கள பார்க்காமலாம் ரூஹு பிரியக்கூடாது. அவங்கள பார்க்குற அளவுக்கு நீ பண்பட்டு விடு என்கிறேன், பக்குவப்படு என்கிறேன், அல்லாஹ்வின் அன்பை பெறு என்கிறேன், ரசூலின் தொடர்பை பெறுங்கள் என்கிறேன். அற்ப வாழ்க்கையில் வேண்டாம் நான் அழிந்து போகும் நிலை. உன்னை என் பக்கம் மீட்டுக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த செய்தியை இந்த மண்ணிலும் அல்லாஹ் சொல்லுவானாக. நம்ம எல்லாத்தையும் மீட்டு எடுக்கணும். அதுதான் என் எதிர்காலம், அதுதான் இந்த நாட்டின் நிம்மதி, அதுதான் என் வீட்டின் நிம்மதி. இல்லை இல்லை, அதுதான் என் ரப்பை நான் அடையும் பாக்கியம். அந்த அம்மா சொல்லுச்சு, பெட்டி படுக்கையோட உணவுகளோட பணங்களும் தங்கங்களும் நிரம்பிய பைய கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மகன் வாழ்ந்து மௌத்தா போயிட்டார், உன் மகன் விட்டு சென்ற சொத்துக்களை எல்லாம் நீ அக்பருல் குருதியிட்ட கொடுத்துருன்னு சொன்னாங்க. இந்த சொத்து உனக்கு மகனே என்றார்கள். கண் தெரியாத பாம்பை பட்டுப்போன மரத்தில் உட்கார வைத்து ஒரு சின்ன பறவையால் அதற்கு உணவு கொடுத்தவனே, கேவலமாக என் வாழ்க்கையை நான் வளர்ப்பதற்கு 1000 பேர்களை ஏமாற்றி பிழைக்க வைத்து விட்டாயே, என்னை மீட்டி எடு என்று கேட்டார். அல்லாஹ் மீட்டி எடுத்தான் மாத்திரம் அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ் கனவில் வந்து சொல்கிறார்கள், உனக்கு சொத்து வேண்டாமா, உன்னை நான் கவனிச்சுக்கிறேன், உன் சொத்தை பூரா உன் மகன் கொடுத்துரு. யார் அந்த மகன்? அக்பருல் குருதி கையில கொடுத்துரு. கொடுத்தாங்க. அந்த அம்மா கொடுத்ததுல உயர்ந்த ஆடை, அந்த ஆடையை தான் அவர் உடுத்தார். உடுத்து விட்டு மக்காவிற்கு வருகிறார். மாநபியர் ரவுலாவில் வந்து அக்பருல் குருதி சலாம் சொல்கிறார். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வரலாற்றில் கொள்ளை கூட்டத்தின் தலைவராக வாழ்ந்த அக்பருல் குருதியை அல்லாமா இப்னுல் குத்தாமா தன் வரலாற்று நூலில் அவர் மிகப்பெரிய இறைநேசர் என்று எழுதுகிறார். வாழுங்கள் என்கிறேன். இன்றைக்கு நமக்கு தேவையெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் பரிசுத்தம் காண வேண்டும். 1000 பேர்களை பரிசுத்தமாக்க துடிக்கிறோம். நண்பனை பார்த்து ஏன்பா நீ இப்படி நடக்கிற, சரியா நடங்கிறோம். பிள்ளைய பார்த்து சரியா நடங்கிறோம். நம்ம வீட்டில் போய் சொல்கிறோம், நீங்கள்லாம் ஏன் இப்படி நடக்கிறீங்கன்னு கேட்குறோம். ஒரு பக்கம் உன்னை திரும்பிப்பார், நீ எப்படி நடக்கிறாய், நீ சரியானால் நீ சொல்ல வேண்டாம் சரியாகுங்கள் என்று உன்னை பார்த்து அவங்க சரியாயிடுவாங்க. அந்த வாழ்க்கையை
அல்லாஹ் நமக்கு தர வேண்டும், நமது பிள்ளைகளுக்கு தர வேண்டும், நமது வீட்டு பெண்களுக்கு தர வேண்டும். அழகான அவனது அன்பை மாத்திரம் பெறுங்கள். அல்லாஹ் உங்களை ஜூஸ் பண்ணுவான், அவன் பக்கம் தேர்ந்தெடுப்பான். உங்களின் பரக்கத் உலகத்தை ஆளும் என்று சொல்லி எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நிறைவான வாழ்க்கை வாழச் செய்வானாக.